ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி பற்றின தரமான சூப்பரான 6வது வாரத்தோட 4வது நாள் மதிய வேலை ஓட் ரிசல்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் இந்த டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்காக கொடுக்குற இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து செமையான சம்பவங்கள்லாம் போகுன்னு எதிர்பார்த்து ஏமாந்து தான் மிச்சம். அது மட்டும் இல்லாமல் திடீர்னு ரேங்க் டாஸ்க்குன்னு ஒரு ப்ரொமோ கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே ஆவலாம் அந்த டாஸ்க்காக தான் நம்ம காத்துட்ருக்காங்க. ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதியை வந்து தூக்கி 13வது பிளேஸ்லையும் கமருதனை தூக்கி 9வது 10வது பிளேஸ்லையும் தூக்கி போட்டிருக்காங்களே. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், இந்த ரேங்கிங் டாஸ்கில் ஃபஸ்ட்டு 3 பிளேஸ்க்கு யாரை கொடுப்பீங்க, லாஸ்ட்டு 3 பிளேஸில் யாரை வைப்பீங்க? மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் யாருக்கு மெஜாரிட்டியான விஷயங்கள் வருது அப்படின்ட்டு. ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கமருதனுக்கும் விஜய் பார்வதிக்கும் நேற்றுலேருந்து சண்டை மூட்டிகிட்டே இருக்குது, சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னா 2 பேரும் சண்டை போடுறது ஒன்றும் புதுசு இல்லை. விட்டால் 2 பேரும் இன்னும் ஒரு நாள் 2 நாள் சேர்ந்துருவாங்க. ஆனால் அதை சேர விடாமல் வந்துட்டு திவ்யாலேருந்து பிரஜன்லேருந்து சாண்ட்ராலேருந்து கானா வினோத் அப்புறமா இந்த திவாகர் இவங்களாம் சேர்ந்து பண்ணுறாங்களே. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த 2 பேர் சண்டையில் உண்மையிலேயே யார் மேலே தப்புன்னு நினைக்கிறீங்க? மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சேனாதிபதி எவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை, ஒரு ஆயுதத்தை கொடுத்துருக்காங்க. இந்த ரோலை நீங்கள் பண்ணுங்கன்னு சாண்ட்ராக்கும் பிரஜனுக்கும் மூஞ்சி மட்டும் தான் வெறப்பாக இருக்குது, மற்றபடி எல்லாமே அப்படியே தான் இருக்குது. இவங்களை பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுதுன்னா, இந்த பொம்மை ஒன்று பண்ணாங்க பார்த்தீங்களா, ஸ்டாச்சு, கோல்டன் ஸ்டாச்சுவா சபரி பண்ணார், அந்த மாதிரி 2 பேர் இருக்காங்க. வேறு என்ன செய்தார்கள்? இதற்கு சேனாதிபதி அந்த பதவிக்கு பதில் கோல்டன் ஸ்டாச்சுன்னு, கோல்டன் லக்கி ஸ்டாச்சுவா அதவே பண்ணியிருக்கலாம். ஸோ இதை பற்றிலாம் கமெண்ட் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் யார் வெளியே போகணும் நீங்கள் நினைக்கிறீங்க, அந்த நேரம் பச்சைக்கு நாங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பற்றி நம்மளுடைய சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,04,056 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 16.07. எவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம், என்னென்னமோ பண்ணலாம். இங்கேருந்து போர் தொடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இந்த நாட்டுக்குள்ளே வந்தால் இப்போ பிரச்சனையாகும்னு சொல்லிட்டு மிரட்டலாம். அந்த யாரெல்லாம் வந்து அந்த இதை விட்டு வெளியே வந்தாங்களோ, கேரக்டர் வெளியே வந்தாங்களோ, கனி, சபரி, அதுக்கப்புறம் நம்ம திவாகர் இவங்கெல்லாம் தூக்கி ஜெயிலில் போடலாம். அதெல்லாம் பண்ணாமல் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அப்போ எப்படி மக்களுக்கு வந்துட்டு அவங்கள பிடிக்க வரும்? நான் என்ன செய்வேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாங்க. இப்போ என்ன செஞ்சிட்ருக்காங்க? அந்த முதல்ல வந்துட்டு அவங்க 4 பேருக்கு குறும்படமாக ஒன்று போட்டு காமிக்கணும். அப்போ தான் அவங்களுக்குலாம் தெரியும். ரெண்டாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு 1,03,400 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.97. திவ்யா வந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக கமருதீனும் விஜய் பார்வதி ஒன்றா சேர்ந்துடக்கூடாது. அவங்க ஒன்றா இருந்தாவே அவங்க கண்ணு உறுத்திட்டே இருக்குது, கண்ணு அப்படி துடிக்குது. ஏமா அப்படின்னா அவர் ஆல்ரெடி என் கூட ஹீரோவை நடித்தவர், அவங்கள வந்து இவங்க கூட பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சண்டை வந்தவொடனே ஒரு கதையை ஒன்று போட்டாங்க பாருங்க. எனக்கு தெரிஞ்சு பெரிய டைரக்டர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சபரி வந்துட்டு கால் முட்டியால் வந்து விஜய் பார்வதி தாக்கின விஷயங்களில் சபரியை சொல்லாமல் அந்த ராஜாங்கம் டாஸ்கில் ஒன்றை சொன்னாங்க பற்றியா அப்படின்ட்டாங்க. என்னடா இது, ஒரு குழந்தை கூட தெரியாத ஒரு கதைன்னு. என்னம்மாண்ணா இப்படி சொன்னால் கூட கமருதி நம்புவார், அதனால தான் நான் சொல்கிறேன்ற மாதிரி ஒரு ட்விஸ்டிங் கேம் சகுனி மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாங்க. திவ்யா பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்கள். 3வது பிளேஸ் பற்றி நம்மளுடைய விக்ரம் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 92,754 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.33. விக்ரம் சரி, நான் கேட்குறேன், அந்த ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்க்கு நேற்று வந்து பேசிகிட்டு இருக்காங்க. விக்ரம் பேர் ஏன் சொல்லலைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா விக்ரமுக்கு பவர்ஃபுல்லாக ராஜா டாஸ்க் கொடுத்துருக்காங்க, ராஜாவோட வேஷத்தை கொடுத்துருக்காங்க. ராஜா எவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம், எத்தனை விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், என்னென்ன விஷயங்களை கொடுக்கலாம், ஒன்றும் பண்ணல. அதுலேயும் ராஜாக்குன்னு அவ்வளோ பெரிய அரியாசனத்தை கொடுத்துருக்காங்க. இவர் எனக்கு அரியாசனம் வேண்டாம், நான் அறியாமல் நான் கீழே உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துக்கிறாரு. இது என்னடா ராஜா, அவ்வளோ செலவு பண்ணி ஒரு செட்டு அமைச்சு அங்கே வந்து சேரை போட்டால் கீழே உட்காருங்க. இதை விஜய் பார்வதி எடுத்து சொல்கிறாங்க. கேட்க முடியாது, பெரிய இயக்கம் நாங்கள் பேசிக்கிறோமா, நல்லா பேசிக்கோங்கப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கனிக்கிட்ட சொல்கிறாரு, இப்போ தான் நான் முழுசாக உணர்றேன் என்னன்னு, என்னுடைய அந்த எல்லா விஷயத்தையும் நான் காமிச்சிட்டேன். அப்போ இதுக்கு முன்னாடிலாம் சொன்ன வாக்கியங்கள் எல்லாமே பொய், என்னத்தை சொல்ல. 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தா 90,451 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.97. விஜய் பார்வதியை இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேர்ந்து டார்கெட் பண்ணுறாங்க. விஜய் பார்வதிக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் 2 சைட்லேயும் வந்துட்டு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஒரு சில ஃபேன்ஸ் வந்து ஃபேன்ஸ் கிடையாது, போட்டு பொழக்கிறவங்க விஜய் பார்வதியை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதிக்காக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த கலாய்க்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களையும் மாற்றுறதுக்கு தான் இவங்க எல்லோரும் சேர்ந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஏன்னா பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு சிம்பத்தி ஓட்டு வந்து பயங்கரமாக விளையாடும். அந்த சிம்பத்தி ஓட்டு இப்போ ஃபஸ்ட்டு திவாகருக்கு விளையாண்டுச்சு, இப்போ பார்வதிக்கு விளையாட போகிறது.
உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஆனால் விஜய் பார்வதி இப்போ 2 வாரமாக கரெக்டாக சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க பண்ணது எல்லாமே ஒஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இப்போ நல்லா பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா திவாகர் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 53,675 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.98. ஸோ திவாகர் தனக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னா அவங்க நல்லவங்க, ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க கெட்டவங்க. இது யார்? விஜய் பார்வதியாக இருந்தாலும் சரி, சபரியாக இருந்தாலும் சரி, கனியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இதெல்லாம் ஒரு ஒரு இதுவாக என்னையா நடக்குது இந்த மாதிரி இருந்துச்சு. அதுலேயும் ஆனால் இவரை போட்டு புழக்கிறாங்க பாருங்கள். கானா வினோத்து வச்சு செய்கிறாரு. அதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க கானா வினோத்துக்கிட்ட, நீங்களும் திவாகரும் கவுண்டமணி செந்தில் மாதிரி இருக்கீங்கன்னு. அதனால் எப்படியாவது ஒரு எட்டு உதக்குன்னு நினச்சிட்டு இருக்கார் போல இருக்குது. ஆனால் அதுக்கு அவர் செந்திலாக இருந்தால் தானே அவர் இது பண்ணுவார். அவர் செந்திலாக இருக்க விரும்பலை. நானே ஒரு ஹீரோ, நீ யாரா ஜோக்குன்னு அவர் கலாய்க்கிறார். புரியுதுங்களா? அவரோட உலகத்தில் அவர் வந்து ஹீரோவாக இருக்கார். அவரை போய்ட்டு இவர் வந்து கலாய்ச்சிட்டு இருந்தால் அவர் அப்படி தான் ஆவார். ஆனால் எல்லை மீறி போய்கொண்டே இருக்கிறது. நேற்றே கைகலப்பில் முடிந்தது. அதுக்கே நிறைய பேர் வந்து திவாகர் ரெட் கார்டு கொடுத்து அனுப்பணுன்றாங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ணும்போது கானா வினோத் சிரிச்சார். ஸோ நீங்கள் தெரிஞ்சு தான் அவரை வந்து இரிட்டேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ 2 பேருக்கு சேர்த்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புங்கன்றது என்னோட கருத்து. 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா வியானா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44,312 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.85. ஸோ வியானா முன்னாடி வந்து கொஞ்சம் அங்கங்கே பாயிண்ட்ஸ்லாம் பண்ணாங்க. பட் காலையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு செம்மையாக அழுகுறாங்க. என்னென்னா இவங்களுக்கும் கானா வினோத்துக்கும் அப்பப்போ முட்டிக்கிட்டே இருக்குது. காலையில் சாப்பிடும்போது வந்துட்டு ஏதோ சக்கரை கொடுத்துட்டேன், குழம்பு கொடுக்க மாட்டேன் ஏதோ சொல்லிட்டார் போல இருக்குது. தேம்பி அழுகுறாங்க. ஏம்மா அப்படி அழுகுறீங்க அப்படின்னா, அவர் அப்படி சொல்லக்கூடாதுல்ல. அவங்களுக்கு தெரிஞ்ச அரோராக்கு மட்டும் கொடுக்குறாரு, எனக்கே கொடுக்க மாட்டேன்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி வேலையை நடந்துட்டு இருக்க போல இருக்குது. இது வரைக்கும் தெரியவே நம்மளுக்கு. சூப்பர்மா, தேங்க்ஸ்மா. இந்த மாதிரி விஷயங்கள் அங்கங்கே பேசுகிறீங்க, அதுக்கப்புறமா சைலண்ட் ஆகிடுறீங்களாம்மா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. 7வது பேஸ் பார்த்தீங்கன்னா கனி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,508 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.41. ஸோ கனி வந்து நேற்று அவ்வளோ டென்ஷனாக கத்தி நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்களா? இந்த சீசனில் இந்த சீசன் தான் ஏதாவது ஒரு நாளில். ஏன் அப்படின்னா அவங்க கையில் இருந்த அந்த சமைக்கிற விஷயத்தை வந்து தூக்கிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுன்னு தெரியல. சரி நம்மளும் களத்தில் இறங்குன்னு சொல்லிட்டு சண்டை போட்டாங்க. அதுவும் திவாகர் இருந்ததுனால தான் சண்டை போட்டாங்க, இல்லைனா சுகர் கோட்டிங் தான். 8வது பிளேஸ் வந்து நான் ரம்யா இருக்காங்க. இல்லைங்க 8வது பிளேஸ் வந்துட்டாங்கன்னா கவலைப்படாதீங்க, இதுலேருந்து எல்லாமே டேஞ்சர் தான். கண்ணிலேருந்து எல்லாமே டேஞ்சர் தான். ரம்யா எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,167 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.21. ஸோ ரம்யா கண்டிப்பாக வந்து வெளியே போகிறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. ஆனால் இவங்க தான் விடுறதுக்கு மனசே இல்லாமல் இருக்காங்க. போன வாரமே அவங்கள அமைச்சிருந்தா இந்த வாரம்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பிரவீன்ராஜ் இருந்திருப்பார். இந்த டாஸ்க்லாம் செமையாக மாதம் பண்ணியிருப்பார். ஆனால் அவரை வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க. அப்படின்னு இருக்கும்போது அவரையே அமைச்சிருக்காங்கன்னா ரம்யாவை இப்போ இங்கே வந்துட்டு இவங்களை வச்சுட்டு அனுப்புவாங்களான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அனுப்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வாரமும் கண்டினியூ பண்ணுவாங்க. 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,035 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.18. ஒரு சில பேருக்கு அரோரா பண்ணுற விஷயங்கள் பிடிச்சிருக்கான். ஏங்க என்னங்க பிடிச்சிருக்குன்னு கேட்டால், எப்படி எவ்வளோ அழகாக திவாகரை கோத்து விட்டாங்க பார்த்தீங்களா, திவாகரை கலாய்க்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னு. சரி வினோத் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கன்னா வினோத் பிடிக்கலாங்க. ஏன் திவாகர் எப்போ பார்த்தாலும் கலாய்க்கிறாரு. அதே வேலையை தானே இப்போ அரோரா பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க சிரிச்சுட்டே பண்ணுறாங்க, இவர் முறைச்சிட்டே பண்ணுறாரு. ஓஹோ அப்படி சொல்ல வராங்களா நம்ம இருந்துச்சு. ஏன்னா 2 பேருமே மோரார்லஸ் அப்படி தான் பண்ணுறாங்க. ஈவு இறக்கமே இல்லாமல் கலாய்க்கிறாங்க. அது ரொம்ப தப்பு. அதே மாதிரி ஒருத்தர் இன்னசென்ட் தெரிஞ்சு நம்ம அவங்களோட புத்திசாலின்றது தெரிஞ்சதுக்கப்புறமும் இந்த மாதிரி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கேவலம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 10வது பிளேஸில் சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38,974 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.02. ஸோ சுபிக்ஷா பயங்கரமாக வந்துட்டு இந்த வாரம் அதாவது இந்த டாஸ்க் இன்றைக்கி நடந்துச்சு பொழுது ப்ரொமோவில் வந்து பார்த்துருப்பீங்க. அதில் அப்படி பொங்கி எழுறாங்க. ஏமா பொங்குறீங்க? போகிற நேரத்தில் எதுக்கு பொங்குறீங்க? அப்புறம் போகும்போது கெட்ட பேர் வாங்கிட போகிறீங்க, சைலண்ட்டாக இருங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணு தான் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வந்துட்டு ஐயா. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா என்ன பண்ணாங்கன்னு யோசிச்சு பார்த்தா அந்த ஒரு ஏமாற்ற வேலை பண்ணாங்க பாருங்கள். அதை தவிர்த்து வேறு எதுவுமே பண்ணலை. ஸோ அதனால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் சிங்கிள் எலெக்ஷனாக சுபிக்ஷா, டபுள் எலெக்ஷனாக சுபிக்ஷா அரோரா. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக இவங்க எல்லாரும் மொத்தம் வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6,47,332 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ உங்களோட தரமான கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.